கர்த்தருடைய நல் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர் காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிற தேவன். இந்த காலை நேரத்திலும் கூட ஒன்று கூட ஆண்டவரில் களிகூற, ஒன்று கூட கர்த்தரில் மகிழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 22வது வசனம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ஒரு காலத்திலே ஆண்டவரை இரவு பகலாக தேடினவர்கள், ஒரு காலத்திலே ஆண்டவரை நோக்கி அதிகமாய் ஜெபித்தவர்கள், ஒரு காலத்தில் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரையை நம்பியிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இந்நாட்களில் மனம் சலித்து போனார். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களை மனம் சலிக்க பண்ணுகிற தேவன் அல்ல. கேட்டால் கொடுப்பார். உங்கள் விசுவாசத்தின்படி எல்லாமே உங்களுக்கு தருவார். ஆகவே உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் புதிய பலனை பற்றி பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை உயர்த்துவார். நீ ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க. ஏலி இடத்துல சாமுவேல் ஓடி ஓடி போகிறான். ஏன் என்னை கூப்பிட்டீரே? இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான் என்று பார்க்கிறான். 3 முறை ஓடி வருகிறான். 4வது முறை கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார் என்கிறதை ஏலி அறிந்து சொல்கிறான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரு சிறு பிள்ளையினிடத்தில் ஆண்டவர் அற்புதமாய் பேசினார். ஏலியை குறித்து, அவன் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். இந்த காலை நேரத்திலும் உங்களோடு பேசுகிற தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள் என்கிறதை அறிந்து நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரை குறித்து பின்வாங்கக்கூடாது. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை கூப்பிடவில்லை என்று சொல்லி கர்த்தர் வருத்தப்படுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பேசுகிறீர்கள். நம்முடைய பேச்சுகளை கவனிக்கிறவர், நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறவர், அவரிடத்தில் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, எழுதுகிறவர், பார்க்கிறவர். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு விரோதமான பேச்சுகள் வேண்டாம், கர்த்தருக்கு விரோதமான சிந்தைகள் வேண்டாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த நாளிலும் கூட அவிதமான நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலும் தந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மை தேட, உம்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் கிருபை செய்யும். அதிகமாய் ஜெபிக்கட்டும், அவாஞ்சையோடு ஜெபிக்கட்டும், முழு இருதயத்தோடு ஜெபிக்கட்டும். ஆண்டவரை குறித்து மனம் சலித்து போகாதபடி உற்சாக மனதோடு கர்த்தரை சேவிக்க கர்த்தர் கிருபை கொடும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.